நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இது ஒரு அழகான ப்ளூ கலர் டிசம்பர் பூ காலையில் அழகாக பூத்துருக்கு. இது ஒரு நித்திய கல்யாணி. வாங்க இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா, எங்கள் தோட்டத்தில் பாவை பழம் அறுவடை செய்வோம். வாங்க, நீட்டு பாவக்காய் பாருங்கள். பாவக்காய் உடம்புக்கு நல்லது, சுகரை போக்கும். பாகற்காய் அப்படின்னு பேருக்கு ஏற்றபடி கசப்பு காய், பாகு அற்ற காய்ங்கிறது தான் அதனுடைய மீனிங்கு. கசப்பு உடைய காய், கசப்பு சுவையும் நம்ம சேர்த்துக்கணும், அறுசுவையும் சேர்த்துக்கணும். அது மாதிரி கசப்பு சுவையும் நம்ம சேர்த்துக்கிடணும். பாருங்கள், இது ஒரு நீட்டு பாவக்காய். வாங்க இந்த பாருங்கள், இங்கே ஒரு பாவப்பழம் நீட்டு பாவக்காய், அதை அறுவடை செய்வோம். இந்த பாருங்கள், அழகாக நீட்டமாக காய்ச்சிருக்கு. வீடியோ எடுப்பானே பழுத்துருச்சு. அப்படியே சரி விதைக்கி விட்டுருவோன்ட்டு விட்டாச்சு. பாருங்கள், அழகான ஒரு பாவை பழம் அறுவடை செய்தாச்சு. இப்படி பாவக்காயிலே மிதி பாகல், நீட்டு பாகல், குண்டு பாகல்னு இருக்குது. அப்பப்போ எனக்கு காய்ச்சிட்ருக்குது பாவக்காய். வாரத்தில் ஒரு நாளாவது எடுத்துக்கணும், சுகரை கண்ட்ரோல் பண்ணும். இப்படி பாவக்காய் ரொம்ப பயனுடையது. இதை அப்படியே எண்ணெயிலேயே வதக்கினா கசப்பு சுவை கூட நமக்கு தெரியாது. நல்லா நிறைய வெங்காயம் மிளகா போட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிட்டோம்னா தண்ணி படாமல் நல்லா தினம் கூட சாப்பிடலாம். அப்படிப்பட்ட காய் தான். பார்க்க தான் கசப்புன்னு சொல்லுவோம். அதை நல்லா எண்ணெயில் வதக்கிட்டால் கசப்பு சுவையே தெரியாது, டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற காயை விடையும். இப்படி அனைவரும் பாவக்காய் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹேப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன்.